அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று நாம் சிலுவை பாதையிலே என் வாழ்க்கை பாதை என்ற தலைப்பில் நம்முடைய பாவங்களுக்கு மனஸ்தாபமாக இன்றைய சிலுவை பாதையை ஜெபிக்க இருக்கிறோம். சிலுவை பாதையின் முன்னும் பின்னும் 2 வேதாகம வாசகங்கள் இடம்பெறும். இவை நம் உள்ளங்களில் மனஸ்தாபத்தை எழுப்பும். சிலுவை பாதையின் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் பாவத்தின் தீமையை ஒவ்வொரு கோணத்திலிருந்து சிந்தித்து அதற்காக மனம் வருந்துவோம். இவ்வாறு நம் வாழ்க்கை பாதையிலே இறைவனுக்கு செய்த துரோகத்தை, அயலானுக்கு செய்த தீமையை, நமக்கே செய்த கொடுமையை உணர்ந்து மனம் திரும்ப இன்றைய சிலுவை பாதை நம்மை அழைக்கிறது. நம்முடைய சேனல்ல நிறைய சிலுவை பாதைகளும், அன்றாட ஜபங்களும், காலை ஜபம், இரவு ஜபம், விவிலிய வாசகங்கள், விவிலிய வாசிப்பு திட்டம் என்று அநேக வீடியோக்கள் போட்டு கொண்டிருக்கிறேன். அதை பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். மேலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்க. எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் அனுப்புங்க. எல்லோரும் இதை பார்த்து இந்த சிலுவை பாதையை ஜெபித்து பயன்பெறட்டும். மேலும் நம்முடைய தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுக்கான வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மனிதன் பாவ படுகொலியில் விழுந்த போதெல்லாம் அவன் அதிலிருந்து எழுந்து வர வேண்டும் என்று இறைவன் அவனை அழைப்பதை பார்க்கிறோம். இவ்வாறு நினிவே நகர் மக்களை இறைவன் அழைத்தார். அம்மக்களும் மனம் வருந்தி மனம் திருந்தி மன்னிப்பை பெற்றார்கள். நாமும் மனம் திரும்ப வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக இறைவார்த்தையை கேட்போமா? யோனா அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 10. 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளின்றி விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. நினிவே மக்கள் பாவத்தின் தீமை உணர்ந்து மனம் திரும்பினார்கள். மனம் திருந்தினார்கள். நாமும் இப்போது சிலுவை பாதையின் 14 ஸ்தலங்களையும் தியானித்து பாவத்தின் தீமையை உணர்ந்து மனம் வருந்தி மனம் திருந்துவோமாக. உத்தம மனஸ்தாப ஜபம். சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜ்ஞை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் தந்தருள்வீர் என்று முழு மனதோடு நம்பி இருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமேன். முதலாம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது ஜேஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். மக்கள் இயேசுவுக்கு பதில் பரபாசை தேர்ந்தெடுக்கிறார்கள். பாவம் என்பது ஒரு தேர்ந்தெடுப்பு.
பரமனுக்கு பதில் படைக்கப்பட்ட பொருளை தெரிந்தெடுத்தல், இறைவனுக்கு பதில் இவ்வுலகத்தை தெரிந்தெடுத்தல், கடவுளுக்கு பதில் உடல் இன்பத்தை தேர்ந்தெடுத்தல். நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேன்? சிந்தித்து பார்ப்போமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். இரண்டாம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றெறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்துகிறார்கள். இம்மக்கள் இயேசு அவர்களுக்கு செய்ததெல்லாம் மறந்து அவர் மேல் சிலுவை சுமத்துகிறார்கள். பாவம் நன்றி கெட்டதனத்தின் உச்சநிலை. என் வாழ்வில் நான் நன்றி கெட்டவனாக மாறி இறைவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேனா? சிந்தித்து பார்ப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றெறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகிறார். பாவம் என்பது ஒரு வீழ்ச்சி, ஒரு நிலை பிறழல், கடவுளின் பிள்ளை என்னும் நிலையிலிருந்து விழுதல். படைக்கப்பட்ட மனிதன் படைக்கப்பட்ட நிலையிலிருந்து நிலை பிறழல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். நான்காம் நிலை. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றெறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் பரிசுத்த தாயை சந்திக்கிறார். பாவம் மனிதனை கைவிடப்பட்ட நிலைக்கு இழுத்து செல்கிறது. பாவம் என்பது கைவிடப்பட்ட நிலையை, பாவம் செய்த பின் மனிதனை உலகம், பசாசு, சரீரம் கைவிட்டு விடுகின்றன. கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் மனிதனுக்கு அன்னை உதவிக்கு வருகிறாள்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது ஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தமது சிலுவையை சுமப்பதற்கு சீரேனான சீமோன் உதவி செய்கிறார். பாவம் என்பது உதவியற்ற நிலை. உற்றார், பெற்றோர், நண்பர் முதலியோரின் உதவியற்ற நிலை. பாவத்திற்கு காரணமானவர்கள் முதலாய் உதவி செய்யாத நிலை. இறைவன் ஒருவராலே உதவியளிக்க முடியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். ஆறாம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது ஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இரத்த கரை பிடித்த இயேசுவின் திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறாள். பாவம் மனிதனின் அழகு உருவை கெடுக்கும் அளவுக்கு பயங்கரமானது. இயேசுவின் அழகு இழந்த முகம் மனித ஆன்மா தன் அருள் அழகை இழந்த நிலையை காட்டுகிறது. பாவம் பயங்கரமானது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். ஏழாம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது ஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். பாவம் என்பது தனிமை, பயங்கரமான தனிமை, இறைவனை விட்டு அகன்று நிற்கின்ற தனிமை, பயமும் மனக்கலக்கமும் தருகின்ற தனிமை, அவன் நம்பிக்கைக்கு இழுத்து செல்கின்ற தனிமை.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 8ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் பின்னால் அழுது கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். பாவம் என்பது அறியாமை, ஆன்மீக குருட்டாட்டம், தன் வாழ்வுக்கு பாவம் விளைவிக்கிற அழிவு தன்மையை உணராத நிலை, பாவத்திற்கு தானே காரணமாக இருந்ததை கண்டுணராத நிலை. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 9ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். பாவம் என்பது ஒரு தோல்வி, ஆன்மாவின் தோல்வி, அருளோடு ஒத்துழைக்காத காரணத்தால் வந்த தோல்வி. தோல்வி என்று தோன்றாத தோல்வி, வெற்றி போல் வேடம் தாங்கி வரும் தோல்வி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 10ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். பாவம் என்பது வெட்கம், விஷம் கலந்த வெட்கம், வேதனை தரும் வெட்கம், ஆன்மாவிலிருந்து அருள் ஆடையை உரிந்து எடுக்கிற வெட்கம், இறைவனின் முன்னிலையில் வெட்கம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 11ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் மதஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். பாவம் மனிதனை இறைவனிடமிருந்து பிரித்து எடுத்து உலகத்தோடு இணைத்து விடுகிறது. பாவம் என்பது உலகம் காட்டும் வழியில் வாழ்தல். பாவத்தால் மனிதன் இறைவனின் சாயலை இழக்கிறான். உலகின் சாயலுக்கு ஒத்திருக்க செய்கிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 12ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் மதஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். பாவம் என்பது சாவு, ஆன்மாவின் சாவு. இச்சாவு மனிதனை இறைவனிடமிருந்து பிரிக்கிறது, அயலானிடமிருந்து பிரிக்கிறது. இச்சாவிலிருந்துதான் உடலின் சாவு, அதை சார்ந்த தீமைகளும் வெளிவந்தன. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 13ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் மதஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். மரித்த இயேசுவை அவருடைய தாயின் மடியில் வளர்த்துகிறார்கள். பாவம் என்பது இறைவனை கொல்லுதல். நித்திய இறைவனை மனிதனால் கொல்ல முடியாது. ஆனால் அவனுள் இருக்கின்ற இறைவனின் உயிரை அவனே கொல்லலாம். பாவத்தால் ஒவ்வொரு ஆன்மாவிலும் இறைவன் சாகிறார்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 14ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் மதஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். பாவம் என்பது மனம் திரும்பல். மனம் திரும்புதல் என்பது பாவம் என்னும் சாவிலிருந்து உயிர் தெழுதலாகும். மனம் திரும்புதல் இயேசுவின் உயிர்ப்பில் நாம் பெறும் பங்கு. கிறிஸ்துவோடு மனிதன் தன் பாவங்களை அடக்கம் செய்தால் கிறிஸ்துவின் உயிர்ப்பிலும் பங்கு பெறுவான். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மனம் திரும்ப அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். சிலுவை பாதையின் போது பாவத்தின் துரோகத்தை உணர்ந்து மனஸ்தாபப்பட்ட நாம் மனம் திரும்பும் பாவி எவ்வாறு கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று இப்போது பார்ப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 36 முதல் 50 வரை. பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்று அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமல் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்கு வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார்.
நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். பெரிய பாவியான இப்பெண் நம் ஆண்டவரை அதிகம் அன்பு செய்தாள். அதிக பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அங்கு இருந்தவர்களை விட இயேசுவை அவள் அதிகம் அன்பு செய்தாள். எதிர்பார்க்கப்படும் அளவு நாம் ஒவ்வொருவரும் இறைவனை அன்பு செய்யவும் தவறினோம், அயலானை அன்பு செய்யவும் தவறினோம். இது நம்முடைய குற்றம் என்பதை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படியென்றால் இப்போது இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். யாருடனாவது பகையாக இருந்தால் மன்னிப்போம், இறைவனையும் அயலாரையும் அதிகம் அன்பு செய்வோம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமீன். அன்பான இறை மக்களே, நம்முடைய இந்த வீடியோவை நீங்கள் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா மக்களும் இந்த சிலுவை பாதையை பார்த்து ஜெபிக்க உதவி செய்யுங்கள். மேலும் நம்முடைய தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய சேனலில் தினமும் அநேக ஜெபங்களும் இறைவார்த்தைகளும் வீடியோவாக போடுகிறேன். அதை பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். மேலும் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.